நீங்கலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு வாங்குறோம். இல்ல கார் வாங்குறோம். இல்ல ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. நல்ல சேலரியோட. இந்த மாரி ஒரு விஷயம் நம்ம மேல மேல போகும்போது, யார் ரொம்ப சந்தோஷப்படுவா? எஸ்பெஷலி நம்ம பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட் யார் சந்தோஷப்படுவா? நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா, இந்த கதை ஒரு டிஃபரண்ட் ஸ்டோரியா இருக்கும். சொந்த ஃப்ரெண்டே அவனுக்கு சூனியம் வச்சிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிபடி ஆர் ஃபைன். ஸ்டோரி கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நீங்களும் அந்த அட்வென்ச்சர், த்ரில்லிங் அண்ட் ஹாரர் ஸ்டோரிக்குள்ள வருவீங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட நேம் த பிளாக் மேஜிக் ரிட்டர்ன். இந்த ஸ்டோரியில 2 பேர் இருக்காங்க. மறக்காம நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் கௌதம். கௌதம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் செட்டில்டு ஃபேமிலியில இருக்கிற பையன். இவங்க வீட்ல அம்மா, அப்பா கௌதம் 3 பேரு தான். கார்த்திக் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கௌதமோட பக்கத்து வீட்டு பையன். இவனும் ஒரு நல்ல செட்டில்டான ஃபேமிலி தான். இவங்க வீட்லயும் அம்மா, அப்பா, கார்த்திக் ஒரே ஒரு பையன் தான். இவங்க 2 பேருமே பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கிற நேபர்ஸ். சின்ன வயசுலேருந்தே கார்த்திக்கும் கௌதமும் 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட். இதே மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது கார்த்திக்கும் கௌதமும் காலேஜ் முடிச்சிட்டாங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க 2 பேரோட ஒப்பீனியனும் வேற வேறையா இருந்தது. கௌதம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவல் படிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறான், லைக் செகண்ட் டிகிரி. கார்த்திக் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறான். ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கௌதமோட காலேஜ்லேயே ஒரு நல்ல இன்டர்ன்ஷிப்ல கௌதம் ஒரு நல்ல வேலையில செலக்ட் ஆயிருக்கான். இந்த குட் நியூஸை கார்த்திக் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்றான். கௌதமோட அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லல. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக்கோட ஜெலஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கார்த்திக் என்ன சொல்றான்னா, எதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற? இப்பதான் நீ செகண்ட் டிகிரி முடிச்சிருக்க. நம்ம இன்னும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம நார்மலா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு நம்ம லைஃப் ஒரு 2 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பேங்க்ல இல்ல நல்ல கம்பெனில போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றான். கௌதமும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி கார்த்திக்கோட முடிவை எடுக்கிறான். ஒரு நாள் கார்த்திக் வந்து கௌதம அவனோட ஆஃபீஸ்ல ரெஃபர் பண்றான். கௌதமும் அந்த ஆஃபீஸ்ல இன்டர்வியூ எல்லாம் செலக்ட் ஆயிட்டு அவனோட ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இப்படி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கௌதமோட டிஎல் வந்து கௌதம கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌதம் வந்து L2ஓட டிஎல்க்கு ப்ரொமோட் ஆயிருக்கான். அவனோட சேலரி பாத்தீங்கன்னா டபுள், மோர் தென் ட்ரிபிள். அது அளவுக்கு அவனுக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இனிமேட் கௌதம வந்து எல்லாரும் ஆஃபீஸ்ல சார் சார் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். நம்ம எதுக்கு நம்ம ஃப்ரெண்டை வந்து சார்ன்னு சொல்லி கூப்பிடணும்? இவன் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணான். ஆனால் இவன் வந்து நெக்ஸ்ட் லெவலாக நம்மளுக்கு முன்னாடியே எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருக்கான்னு சொல்லி அவனோட செகண்ட் ஆஃப் லெவல் ஜெலசி ஸ்டார்ட் ஆச்சு. கார்த்திக்கு ஆஃபீஸ் போகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை. கார்த்திக் வந்து எதனா ஒரு விஷயம் பண்ணணும் இருந்தால் ஃபர்ஸ்ட்டு வந்து கௌதம் கிட்ட தான் பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். இதெல்லாம் கார்த்திக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதனால கார்த்திக் வந்து சும்மா சும்மா ஆஃபீஸில் சிக் லீவ் எடுக்கிறதும், ஆஃபீஸ்க்கு வந்து கண்டினியூஸாக போகாமல் லீவ் எப்போ பார்த்தாலும் எடுத்துகிட்டு இருக்கான். இப்படி கொஞ்ச நாள் கார்த்திக் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கும் போது சடனாக கார்த்திக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கோட இன்னொரு ஃப்ரெண்டு கால் பண்ணி பிளாக் மேஜிக் பண்ணுற இடத்துக்கு தான் போக போகிறோம். என் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி என்ன ஒரு பிளாக் மேஜிக் பண்ண போகிறோம் வரியான்னு சொல்லி கூப்பிட்டான். நான் வந்து வரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நான் உன்னையும் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். கார்த்திக்கும் சரி ஓகேன்னு சொல்லி இவங்க 3 பேருமே கார்த்திக்கோட ஃப்ரெண்டு, அவனோட ஃப்ரெண்டு, இவங்க 3 பேருமே அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர்கிட்ட போகிறாங்க. ஸோ கார்த்திக்கோட ஃப்ரெண்டோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவர்கிட்ட வந்து யார் யாருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணணும், என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கு அப்போலேருந்து ஃபுல்லாக நெகட்டிவ் எனர்ஜி அவனோட பாடியாக இருக்கட்டும், அவனோட மைண்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு கண்ட்ரோலாக வந்து முழுக்க முழுக்க கௌதமை வந்து நம்ம சக்சீடாக இருக்க வைக்கக்கூடாது, அவன் வந்து நல்லா இருக்கக்கூடாது, இப்படியா ஃபுல்லாக ஒரு மாதிரி தப்பாக அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யோசிச்சு பாருங்க. அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டை ஃபுல்லாகவே தப்பாக யோசிக்கிறான். அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, அவன் வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இவங்க எல்லாம் பிளாக் மேஜிக் பண்ணிட்டு 3 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே கார்த்திக் மட்டும் அந்த பிளாக் மேஜிக் பண்ற பர்சனை பார்க்க போறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கும் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு பிளாக் மேஜிக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிளாக் மேஜிக் பண்ற பர்சன் வந்து ஓகே நான் பிளாக் மேஜிக் பண்றேன், ஆனா எனக்கு இந்த மாதிரி பொருள்லாம் தேவைப்படுதுன்னு ஒரு 4 பொருளை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் கௌதமோட முடி, அதுக்கப்புறம் கௌதமோட நெயில்ஸ்,
அதுக்கப்புறம் கௌதமோட ட்ரெஸ், லாஸ்டா கௌதமோட பிளட். இந்த 4 விஷயமும் நீ எடுத்துட்டு வந்து குடுத்தனா, நீ சொன்ன மாரி நீ சொல்ற ஆளுக்கு நான் பிளாக் மேஜிக் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் மேஜிக் பெர்சன் வந்து சொல்றாங்க. கார்த்திக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். இந்த 4 விஷயத்த நம்ம எப்படி கலெக்ட் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேலேருந்து ஆஃபீஸ் போய் ஆஸ் யூசுவலா கௌதம் கூட எவ்வளோ க்ளோஸா இருக்கானோ அந்த மாதிரி பழக ஸ்டார்ட் பண்ணிட்டான். கௌதமுக்கு எந்த டவுட்டுமே வரல. ஒரு நாள் கௌதமும் கார்த்திக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, கார்த்திக் வந்து அவன் முடியே பார்த்துட்டு இருக்கான். அப்ப கௌதம் கேட்குறான், "என்னடா என் முடியே பார்த்துட்டு இருக்கன்னோனே" கார்த்திக் டக்குன்னு, "இல்லடா உன் முடியில ஏதோ ஒண்ணு இருக்கு" அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து ஒரு சிசர்ல எடுத்து அவன் முடிய கட் பண்ணி பாக்கெட்ல வச்சுட்டான். செகண்ட், கௌதமோட ட்ரெஸ். கார்த்திக்கும் கௌதமும் பக்கத்து பக்கத்து வீட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா கௌதமோட ட்ரெஸ் வந்து கார்த்திக் வீட்ல இருக்கும். அதனால அவனோட ட்ரெஸ்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டான். தேர்டு, அவனோட நெயில்ஸ். இந்த நெயில்ஸை கலெக்ட் பண்ணும்போது கார்த்திக் யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு கார்த்திக்கும் கௌதமும் ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, "ஏன்டா இவ்வளோ நெயில்ஸ் வச்சிருக்க? சரி வா உன் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்றேன்" அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து கௌதமோட நெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டான். லாஸ்டா பிளட். பிளட் வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணி கேட்க முடியாதுல்ல. கார்த்திக்கோட நல்ல நேரமா என்னன்னு தெரியல. ஒரு நாள் கௌதம் வந்து கிரிக்கெட் ப்ளே பண்ணும்போது கீழே விழுந்துட்டான். அவன் கால் ஃபுல்லாவே ரத்தம். உடனே கார்த்திக் என்ன பண்ணிருக்கான், அவனோட கர்ச்சீஃப்ல கௌதமோட பிளட்டை எல்லாமே தொடச்சு அந்த கர்ச்சீஃபை அவன் ஒரு கவர்ல போட்டு வச்சுட்டான். இந்த 4 பொருளுமே எடுத்துட்டு கார்த்திக் அந்த பிளாக் மேஜிக் பண்றவரை பார்க்க போறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, "இந்த பிளாக் மேஜிக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஒரு குட்டி சாத்தான தான் உன் ஃப்ரெண்டுக்கு ஏவி விட போறேன். அந்த குட்டி சாத்தான் என்ன ஸ்பெஷலிஸ்ட்ன்னு பார்த்தோன்னா, அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்கும். அதனால அவன் சிக்காய் சிக்காவி அவன் இறந்து போயிடுவான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, இன்கேஸ் நீ தான் இந்த குட்டி சாத்தானை ஏவி விட்டன்னு தெரிஞ்சுதுன்னா, அந்த குட்டி சாத்தான் வந்து உன்கிட்டயே வந்துரும்" அப்படின்றாங்க. ஆனா இது வந்து கார்த்திக்கோட காதுல விழவே இல்ல. கார்த்திக்கோட ஃபுல் மோட்டிவ் என்ன இருந்ததுன்னா, கௌதம எதனா பண்ணணும். அவனும் சரின்னு சொல்லிட்டான். லாஸ்ட்ல அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த பிளாக் மேஜிக்கோட குட்டி சாத்தான கௌதம் மேல ஏவி விடுறாங்க. கொஞ்ச நாள் போக போக கௌதம் ரொம்ப சிக்காயிட்டே வரான். லாஸ்ட்ல அவனோட ஆஃபீஸ்லயே அவன் ரிசைன் பண்ண முடிவு எடுத்துட்டான். பிகாஸ் கௌதமோட உடம்பு வந்து அவ்வளோ மோசமா டே பை டே ஆயிட்டு இருக்கு. கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கார்த்திக் நினைச்ச மாதிரி கௌதமோட பொசிஷன்ல அவன் ஒரு டிஎல்லா ப்ரொமோட் ஆயிட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது கார்த்திக் என்ன யோசிச்சானா, நம்ம நினைச்ச மாதிரி நடந்துடுச்சு. இந்த குட்டி சாத்தான் வந்து கௌதமோட உடம்ப விட்டு போயிடும் அப்படின்னு நினைச்சான். ஆனா அதுதான் கிடையாது. இந்த குட்டி சாத்தான் வந்து கௌதமோட உடம்புல லைஃப் லாங் ஸ்டே ஆகிருக்கும். இப்படியே கொஞ்ச நாள் போக போக கௌதம் வந்து ரொம்ப மோசமா ஆயிட்டே இருக்கான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குட்டி சாத்தான் வந்து அவனோட ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கு உடம்புல போய். அப்போ கௌதம் வந்து என்ன சாப்பிட்டாலும் வாமிட் எடுக்கிறான். அதுவும் பிளாக் கலரா வாமிட் எடுத்துட்டு இருக்கான். அவனோட உடம்பு வந்து ரொம்ப மெலிசாயிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அவனோட உடம்பு ரொம்ப வெள்ளையாயிட்டே போகுது. அவனோட கண்ணுமே ரொம்ப வெள்ளையாகிட்டே இருக்கு. ஒரு உடம்புல ரத்தம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நம்ம உடம்பெல்லாம், அந்த மாதிரி அவன் உடம்பு மாற ஸ்டார்ட் ஆகுது. கௌதமோட காது கிட்ட யாரோ டெய்லியும் பேசுற மாதிரி அவனுக்கு கேட்டுட்டே இருக்கு. அவன் உடம்பு எல்லாமே ரொம்ப டயர்டா இருக்கு. அவனால ஏஞ்சி கூட நிக்க முடியாத அளவுக்கு அவன் உடம்புல ஒண்ணுமே இல்ல. ரத்தம் ஃபுல்லாவே அந்த குட்டி சாத்தான் குடிச்சிட்டு இருக்கு. இதே மாதிரி கொஞ்ச நாள் போக போக கௌதமோட அம்மா, அப்பா கௌதம் கிட்ட இருந்து நிறைய சேஞ்சஸ் பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, கௌதம் வந்து தனியா ரூம்ல உட்காந்து பேசிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம கௌதம் வந்து என்ன கொடுத்தாலும் சாப்பிட மாட்றான். ஆனா நைட் ஆனா ரூம்ல இருக்க மாட்றான். கரெக்டா 12 AM to 2 AM நடு ராத்திரி ரூம்ல இருக்காம எங்கேயோ போயிடுறான். எப்போலாம் அவன் வீட்டுக்கு வரணும் அப்போலாம் ஒரு பொண வாடை, டெட் பாடியோட ஸ்மெல் அவங்க வீட்டுல அடிச்சுட்டே இருக்கு. ஒரு ராத்திரி கௌதமோட அம்மா அப்பா பக்கத்துல கௌதம் உட்காந்துட்டு அவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான்.
அப்போ அவங்க அப்பா சடனா முழிப்பு வந்து திரும்பி பார்க்கும்போது கௌதம் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவை இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்ப கௌதம் அப்பா கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன்டா இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு. கௌதம் எழுஞ்சி அவன் ரூமுக்கு போயிட்டான். அப்போலேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஒருவேளை நம்ம பையனுக்கு யாருன்னா சூனியம் பண்ணியிருப்பாங்களோ, நம்ம ஒரு கோவில்ல போய் ஏன் பார்க்கக்கூடாது? ஏன்னா நம்ம பையன் நிறைய டாக்டர் கிட்ட போய் நம்ம செக்கப் பண்ணிட்டோம். நிறைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டுட்டு போயிட்டோம். ஆனா அவன் கிட்ட இருந்து எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல எப்ப பார்த்தாலும் ஒரு பொணத்தோட வாடை வந்துட்டே இருக்கு. அவன் வந்து யார்கிட்டயோ தனியா பேசுறான். அவன் வாந்தி எடுக்கும்போதே ரொம்ப கருப்பு கருப்பா இருக்கு. நான் ஒரு வாட்டி நோட் பண்ணும்போது அதுல ஒரு முடி இருந்தது. இதெல்லாம் கௌதமோட அப்பா கௌதம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே வந்து கௌதம வந்து அவங்க அப்பா அம்மா ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயம் கௌதம்க்கு தெரியவே தெரியாது. அட் லாஸ்ட் அந்த கோவிலுக்கும் போயிட்டாங்க. கஷ்டப்பட்டு கௌதம அந்த கோவிலுக்குள்ள கொண்டு வராங்க. கௌதம் உடம்புல இருக்கிற குட்டி சாத்தான கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுகிட்ட இருந்து எதுவுமே பேச வைக்க முடியல. இந்த குட்டி சாத்தான கௌதம் உடம்புக்கு யார் அமிச்சா அப்படின்னும் தெரியல. கடைசியில ஒரு முடிவு என்ன எடுக்கிறாங்கன்னா, அந்த சாமியார் சொல்றாங்க, நீங்க இந்த கோவில்ல வந்து 23 நாள் இருந்து ஒரு பூஜை பண்ண வேண்டியது இருக்கு. அந்த பூஜை பண்ணும்போது தான் நம்மளுக்கு யார் இந்த குட்டி சாத்தான உங்க பையன் மேல ஏவி விட்டாங்கன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், உங்க பையன் உடம்புல இருந்து இதை எப்படி விலக்க முடியும் அப்படின்னும் தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே மாதிரி கொஞ்ச நாள் போக போக 23வது நாள் வந்துடுச்சு. அந்த சாமியாரா ஒரு பண்ண பவர்ஃபுல்லான ரிச்சுவல் பண்ணி அந்த குட்டி சாத்தான பேச வைக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி சாத்தான் கௌதமோட உடம்புல இருந்து என்ன சொல்லுதுன்னா, என்ன ஒருத்தவங்க இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி ஏவி விட்டாங்க. நான் இவன் உடம்புல இருந்து ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்கேன். அப்ப அந்த சாமியார் கேக்குறாரு, சரி நீ அவன் ரத்தத்தை குடிச்சிட்டு இருக்க, எதுக்கு நைட் டைம் ஆனா நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நைட் டைம் ஆனா சுடுகாட்டுக்கு போயிட்டு வரேன். எதுக்காண்டி பாத்தீங்கன்னா எனக்கு ரத்தம் தேவைப்பட்டது. அதனால சுடுகாட்டுல இருக்கிற எதனா பொணமா இருக்கட்டும், இல்ல எதனா போற அனிமல்ஸா இருக்கட்டும், அதோட ரத்தத்தை குடிச்சிட்டு வருவேன். மை காட்! இந்த மாதிரி கொஞ்ச நாள் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ரத்தத்தையும் குடிக்கலான்னு போகும்போது என்னால குடிக்க முடியல. கௌதம் கிட்ட ஒரு என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்து கடவுளை நம்ப மாட்டான். அதனால கௌதம் வந்து கையில எந்த கயிறுமே போட மாட்டான். கடவுளே நம்பாதவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பான். ஆனா கௌதமோட அம்மா அப்பா வந்து கடவுள் மேல அவ்வளோ பக்தியா இருப்பாங்க. அதனால அந்த பேய் வந்து அந்த குட்டி சாத்தான் வந்து கௌதமோட அம்மா அப்பா ரத்தத்தை குடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்ல இந்த மாதிரி ஒருத்தவங்க குட்டி சாத்தானால அஃபெக்ட் ஆகி ஒரு நாள் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தலை மேல இல்ல தலை பக்கத்துல வந்து உட்காந்து அது லாஸ்ட்ல நம்ம ரத்தம் குடிக்கிறதுக்காக தான் உட்காந்துட்டு இருந்தது தெரியும் போது எப்படி இருக்கும். ஓ மை காட்! எனக்கு இது சொல்லும் போதே உடம்புலாம் கூசுது. ஒரு டெட் பாடி ரத்தத்தை குடிக்கிறாங்க. அட்லாஸ்ட் இந்த குட்டி சாத்தான வந்து யாரு கௌதமோட உடம்புக்கு அமிச்சான்னு யாருக்குமே தெரியவே கிடையாது. அந்த குட்டி சாத்தானுக்கும் தெரியல. அப்போ அந்த சாமியார் என்ன சொல்றாங்க, சரி ஓகே, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் உடம்புல என்ன இருக்குன்னு சொல்லி. அதுக்கேத்த மாதிரி நான் ஒரு ரிச்சுவல் பண்ணி அந்த குட்டி சாத்தான கௌதமோட உடம்புல இருந்து எடுத்து விடுறேன். ஆனா அந்த குட்டி சாத்தான் நம்ம எடுத்து விட்ட உடனே யார் அந்த குட்டி சாத்தான் பண்ண அனுப்பிச்சாங்களோ அவங்க உடம்புக்கு போகும் அப்படின்றாங்க. கௌதமோட அம்மா அப்பாவும் சரி ஓகேன்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பையன் தான் முக்கியம். அது மட்டும் இல்லாம அவங்க பையனுக்கே ஒருத்தவங்க சூனியம் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க. அந்த சாமியாரும் பூஜை பண்ணி அந்த குட்டி சாத்தான யார் ஏவி விட்டாங்களோ அவங்க மேலேயே அமுச்சு விட்டாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக். கார்த்திக்கும் நெக்ஸ்ட் டேல இருந்து ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சான். ஆனா கௌதம் உடம்பை விட கார்த்திகோட உடம்பு வந்து ரொம்ப மோசமாச்சு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் வந்து வீட்டுல வந்து ஒரு மாதிரி ரொம்ப வஸ்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ வந்து கௌதமோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒருவேளை கார்த்திக் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் போல. ஏன்னா நம்ம அந்த குட்டி சாத்தானை நம்ம ஏவி விடும் போது கார்த்திக் உடம்புல இருந்து தான் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பார்க்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திகை பார்த்தோம்னா, கார்த்திக் வந்து எப்படி கௌதம் மெலிஞ்சு போனானோ அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாயிட்டே போறான். கண்ணெல்லாம் ஒயிட் ஆகுது, உடம்பெல்லாம் ஒயிட் ஆகுது. அவன் ரத்தமே இல்லாம எலும்பு மாதிரி இருக்கிறான். அவனும் கௌதம் மாதிரி தனியா ரூம்ல பேச ஸ்டார்ட் பண்றான். சிரிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப சவுண்டா நைட் டைம்ல சிரிக்கிறான். மொட்டை மாடியில உட்காந்து ரொம்ப கத்திட்டு இருக்கான். பக்கத்து வீட்டுல எல்லாம் அப்ப எப்படி இருக்கும், எவ்வளவு பயத்துல இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ட்ரெஸ்ஸே போடாம ரோட்ல நடந்துட்டு இருக்கான்.
இவ்ளோ அந்த குட்டி சாத்தான் வந்து கார்த்திக்க ரொம்ப வொர்ஸ்ட்டா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாம கார்த்திக்கும் டெய்லியும் நைட்ல போய் ரத்தம் குடிச்சிட்டு வரான். இதெல்லாம் வந்து கார்த்திக்கு தெரியுது. நம்ம வந்து இந்த சூனியம் வந்து நம்ம ரிவீட் ஆயிடுச்சு போல. அதனால தான் நம்மளுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு கார்த்திக் தெரியுது. அட் லாஸ்ட் கார்த்திக் இவன் பண்ண விஷயம் எல்லாமே அவங்க அம்மா, அப்பா கிட்ட சொல்லி, கார்த்திக்கோட உடம்புலேருந்து அந்த குட்டி சாத்தான வெளியே எடுத்துட்டாங்க. அப்போலேருந்து கார்த்திக்கோட பிஹேவியரே ஒரு மாரி மென்டல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அவங்க ஒரு டாக்டர்ட்ட கூப்ட்டுட்டு போறாங்க. ரெக்கவர் ஆயிட்டே வந்துட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா, கௌதமோட அம்மா வந்து கௌதம் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. அடுத்த நாள் கௌதமோட அம்மா, அப்பா, கௌதம் 3 பேருமே அந்த வீட காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போறாங்க. கௌதமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களும் அவங்க ஃபேமிலியோட நல்லபடியா சந்தோஷமா இருக்காங்க. கௌதம் அம்மா, அப்பாவும் நல்லா இருக்காங்க. கார்த்திக்கோட ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, கார்த்திக் இன்னும் ரிகவர் ஆயிட்டு வந்துட்டே தான் இருக்காரு. ஆனா, அவருக்கு பழைய விஷயம்லாம் மறந்து போயிடுச்சு. ஏன்னா, அவர் ரொம்ப மென்டலி ஒரு மாரி ரொம்ப அஃபெக்ட் ஆனதுனால, கார்த்திக் எடுக்கிற டேப்லெட் எல்லாமே அவனோட மெமரி பவர லாஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அவனுக்கு இப்பத்திக்கு அவங்க அம்மா, அப்பா மட்டும் தான் தெரியும். கௌதம் யாருன்னே அவனுக்கு தெரியவே தெரியாது. கௌதம்னு ஒரு ஆள் அவன் லைஃப்ல இருக்கிறதுன்னே அவனுக்கு தெரியாது. இது ஒரு ஹாரர் ஸ்டோரி தான். ஆனா, இதுல ஒரு லெசனும் இருக்கு. நம்ம ஒருத்தவங்களுக்கு தப்பு பண்றோம்னா, அது நம்மளுக்கு ட்ரிபிளா வரும். இதான் கர்மா இஸ் அ பூமராங் அப்டின்னுவாங்கல்ல. அந்த மாரி போல இந்த கதையில. லாஸ்ட்ல அவன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கே பிளாக் மேஜிக் பண்ணி, அது அவனுக்கே அஃபெக்ட் ஆயி, லாஸ்ட்ல அவன் வந்து மென்டல் ஆயி, இப்ப அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அவங்க அம்மா, அப்பா தவிர. இதனால தான் நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் அந்த ஸ்டோரி. ஸ்டோரி எப்படி இருந்தது காய்ஸ்? இன்ட்ரஸ்டிங்கா இருந்ததா? ஸோ நெறைய ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லிங்கா இருந்ததா? அது மட்டும் இல்லாம ஸ்டோரி எப்படி இருந்தது? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. So guys, see you until the next video.